ஊழல் என்று சொல்லக்கூடிய ஒரு மோசமான ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயத்தை இந்த நாடு இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு எதிரான போராட்டங்கள் உக்கிரமாக ஆங்காங்கே இன்றைக்கு உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ஊழலுக்கு எதிராக ஒவ்வொரு குடிமகனும், இந்த நாட்டிலே வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு நாம் தயாராக வேண்டும். ஏதோ ஒரு சில சமூக ஆர்வலர்கள் மாத்திரம் ஆங்காங்கே குரல் கொடுப்பதால் அல்லது ஏதோ ஒரு சமூக நல அமைப்புகள் மாத்திரம் ஆங்காங்கே போராடுவதால் மாத்திரம் இந்த நாட்டிலே புறையோடி போய் இருக்கக்கூடிய ஊழலை நாம் ஒழித்துவிட முடியாது. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் சகோதரர்களே, பல 100 கோடி ரூபாய்கள், பல 1000 கோடி ரூபாய்கள் ஒவ்வொரு நாளும் மக்கள் பணங்கள் இன்றைக்கு கொள்ளையடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மக்கள் பணங்கள் இன்றைக்கு சூறையாடப்படுகிறது அரசியல்வாதிகளால், ஆட்சியாளர்களால். இந்த நிலைக்கு எதிராக சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா கடுமையான போராட்டங்களை கண்டிப்பாக முன்னெடுக்கும். அதிலே இந்த நாட்டு மக்களும் அணிதிரண்டு அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக் கொள்கிறேன். குறிப்பாக எஸ்டிபிஐ சமீபத்திலே முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்னவென்று சொன்னால், இன்றைக்கு இந்த நாட்டிலே ஊழலை ஒழிப்பதற்காக 2 விதமான சட்டங்கள் முன்வைக்கப்பட்டன. ஒன்று லோக்பால் மசோதா. இந்த லோக்பால் மசோதா நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் இன்றைக்கு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. உண்ணாவிரத போராட்டங்களும் பல்வேறு எழுச்சி மிகுந்த போராட்டங்களும் இன்றைக்கு நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசாங்கமும் வருகிற ஜூலை 30க்குள்ளால் லோக்பால் மசோதாவை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதே போல மாநிலங்கள், ஒரு மாநிலத்திற்கு உள்ளே நடக்கக்கூடிய ஊழலை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு ஊழல், ஒரு மாநில அதிகாரிகளுக்கு மத்தியில், ஆட்சியாளர்களுக்கு மத்தியில் ஒரு முதலமைச்சரோ அல்லது ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சரோ அதிகாரிகளோ ஊழலிலே அல்லது ஒரு மிகப்பெரிய மோசடியில் அவர்கள் ஈடுபடுவார்கள் என்று சொன்னால் அதை விசாரிப்பதற்காக லோக் ஆயுக்தா என்று சொல்லக்கூடிய ஒரு கமிஷன் அறிமுகப்படுத்தப்பட்டது. இன்றைக்கு இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களிலே லோக் ஆயுக்தா என்று சொல்லக்கூடிய விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு மாநிலங்களுக்கு உள்ளால் நடக்கக்கூடிய அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை அந்த கமிஷன்கள் இன்றைக்கு விசாரித்துக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் நமது அண்மை மாநிலமாக இருக்கக்கூடிய கர்நாடகாவிலே இந்த லோக் ஆயுக்தா என்கிற இந்த கமிஷன் செயல்படுகிறது, கேரளாவிலே செயல்படுகிறது. எனவே இது தமிழகத்திலும் இந்த லோக் ஆயுக்தா என்று சொல்லக்கூடிய இந்த கமிஷன் தமிழக அரசால் அது நிறைவேற்றப்பட வேண்டும், இது அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய கோரிக்கையை நமது எஸ்டிபிஐயின் சார்பாக தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு அரசியல் கட்சி இந்த கோரிக்கையை முன்வைக்கிறது என்று சொன்னால் அது எஸ்டிபிஐ தான் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே இன்றைக்கு லோக் ஆயுக்தா என்று சொல்லக்கூடிய இந்த ஊழல் தடுப்பு கமிஷனை தமிழகத்திலே அமைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய கோரிக்கையை இன்றைக்கு நாம் முன்வைத்திருக்கிறோம். இதை வலியுறுத்தி வருகிற ஜூலை 7ஆம் தேதி தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலே நாம் ஒரு கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் அல்ல, தமிழக அரசினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தையும் நாம் அறிவித்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய செய்தியை உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். எனவே நான் இதையெல்லாம் சுட்டிக்காட்டுவதற்கு காரணம், எஸ்டிபிஐ என்பது இது ஏதோ ஒரு குறுகிய நோக்கத்தோடு, ஒரு குறுகிய வட்டத்தோடு செயல்படுவதற்காக, இதை பணியாற்றுவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி அல்ல. இந்த நாட்டில் வாழ்கிற ஒவ்வொரு மக்களையும் பற்றி சிந்திக்கக்கூடிய, இந்த நாட்டினுடைய நலனை பற்றி யோசிக்கக்கூடிய, இந்த நாட்டினுடைய எதிர்காலத்திற்காக போராடக்கூடிய ஒரு அரசியல் கட்சி என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே அதை மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கும் முகமாகத்தான் இன்றைக்கு எஸ்டிபிஐ-னுடைய 3ஆம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சி இன்றைக்கு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 3ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நாம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மக்கள் படித்தால் 1,00,000 மரக்கன்றுகள் தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களிலும், தமிழகத்தினுடைய அனைத்து நகரங்களிலும் எஸ்டிபிஐ-னுடைய தொண்டர்களும் தோழர்களும் களப்பணியாளர்களாக செயல்பட்டு 1,00,000 மரக்கன்றுகளை நட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்மானத்தை எடுத்து அதனுடைய துவக்க விழாவாகத்தான் இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, எஸ்டிபிஐ கடந்த 2ஆம் ஆண்டு துவக்க விழாவை நடத்துகிற பொழுது மாநிலம் முழுவதும் மருத்துவ முகாம்களை நடத்த வேண்டும் என்று ஆணையிட்டு 100கணக்கான மருத்துவ முகாம்களை நாம் நடத்தினோம். இன்றைக்கு 3ஆம் ஆண்டு துவக்க விழாவிலே ஏன் மரக்கன்று நடுவது என்று சொல்லக்கூடிய இந்த நலத்திட்டத்தை நாம் தேர்ந்தெடுத்தோம் என்றால், அருமை சகோதரர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய, இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய அபாயம் என்று நான் எப்படி ஊழலை சொன்னேனோ, லஞ்சத்தை சொன்னேனோ, லாவணியத்தை சொன்னேனோ, அதே போல
இந்த உலகம், இந்தியா உட்பட ஒட்டுமொத்த உலகமும் இன்றைக்கு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயம் ஒன்று இருக்கும் என்று சொன்னால், பூமி வெப்பமயமாதல் என்று சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை இன்றைக்கு உலகமே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஞ்ஞானிகளும் இன்றைக்கு எல்லா விஷயங்களையும் விட அதிக முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கு சிந்திக்கக்கூடிய, ஆய்வு செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைக்கு பூமி வெப்பமயமாதல் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. இதன் மூலமாக கார்பனீர் ஆக்சைடு என்று சொல்லக்கூடிய இந்த வாயு வளிமண்டலத்திலே அதிகமாக கூடிய காரணத்தினால் இந்த பூமி வெப்பமயமாதல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு நடக்குகிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், இந்த கார்பனீர் ஆக்சைடு என்று சொல்லக்கூடிய இந்த வாயு 28% கடந்த 50 ஆண்டுகளில் இது அதிகமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய செய்தியினை இன்றைக்கு விஞ்ஞானிகள் நமக்கு சொல்லுகிறார்கள். சரி, பூமி வெப்பமானால் என்ன, நமக்கு என்ன என்று நாம் நினைத்துவிட்டு சும்மா இருக்கலாமா என்றால் சகோதரர்களே, இதனுடைய ஆபத்து, இதனுடைய பின்விளைவு எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தை இந்த மனித சமூகம் எதிர்கொள்ளப் போகிறது என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிற பொழுது, இன்னும் ஒரு 50 ஆண்டுகளில் இந்த பூமி இதே நிலையில் வெப்பமாகிக் கொண்டிருந்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால், கடலுடைய நீர்மட்டம் 7 மீட்டர் அளவிற்கு அது உயர்ந்துவிடும் என்று சொல்லுகிறார்கள். இன்னொரு ஆய்வின் பிரகாரம் 7 to 13 மீட்டர் அளவிற்கு கடலுடைய நீர்மட்டம் உயர்ந்துவிடும் என்று சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கை மணியதை இன்றைக்கு விஞ்ஞானிகள் இன்றைக்கு தருகிறார்கள் சகோதரர்களே. இதனுடைய விளைவு, இந்த கடலுடைய நீர்மட்டம் 7 மீட்டரிலிருந்து 13 மீட்டர் அளவிற்கு உயர்கிற காரணத்தினால் உலகத்தினுடைய பல்வேறு நிலப்பகுதிகள், பல்வேறு நாடுகளே கடல் நீரினால் மூழ்கிவிடக்கூடிய ஒரு அபாயத்தில், பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் நீரிலே மூழ்கி போகிற ஒரு அபாயம், ஒரு ஆபத்து இன்றைக்கு உலகத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. என்ற அளவிற்கு என்று சொன்னால், பக்கத்தில் இருக்கக்கூடிய மாலத்தீவு முழுவதுமாக கடலுக்குள்ளே சென்றுவிடும் என்று சொல்லுகிறார்கள். ஹாலந்து என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு அப்படியே மூழ்கிவிடும் என்று சொல்லுகிறார்கள். உலகத்தில் 27 நாடிலே மக்கள் வாழக்கூடிய நிலப்பகுதிகள் கடலிலே மூழ்கிவிடும் என்று சொல்லுகிறார்கள். அதில் குறிப்பான ஒரு நாடு அது இந்தியா. இந்த பூமி வெப்பமயமாதல் என்று சொல்லக்கூடிய இந்த ஆபத்தை தடுக்குகிற வகையிலே இந்த மரம் நடு விழாவை இன்றைக்கு 1 லட்சம் மரக்கன்றுகளை நடக்கூடிய ஒரு நிகழ்வினை இன்றைக்கு நாம் முன்னெடுத்திருக்கிறோம். எனவே சகோதரர்களை, மரத்தை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார்கள், ஒரு மரம் என்பது 3 ரூபாயிலிருந்து 10 ரூபாய் ஆன ஒரு கண்ணை நாம் ஒரு இடத்திலே நட்டு வைத்து நாம் வளர்க்குகிறோம். ஆனால் இந்த மரத்தினால், இந்த செடியினால் உருவாகக்கூடிய பலன் இருக்கிறதா இல்லையா? இது ஒரு மனிதனுக்கு, மனித சமூகத்திற்கு 10 லட்சத்திலிருந்து 30 லட்சம் ரூபாய் செலவு செய்தால் கிடைக்கக்கூடிய பிரயோஜனத்தினை இந்த மனித சமூகத்திற்கு கிடைக்கிறது என்று சொன்னால், 1 லட்சம் மரக்கன்றுகளை நாம் நடுகிறோம் என்று சொன்னால், அதனால் இந்த மனித சமூகத்திற்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் பல கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழித்தால் கூட கிடைக்காத ஒரு பிரயோஜனத்தினை அது எடுத்து தரும். இந்த மனித சமூகத்திற்கு அது பயனளிக்கும் என்பதனை இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டர்களும், தோழர்களும், பொதுமக்களும் அதிலே நாம் கவனம் செலுத்தி, அதிலே அக்கறை கொண்டு நாம் ஒவ்வொருவர்களும் 10 நாட்களை நாம் தீர்மானித்திருக்கிறோம். இன்றைக்கு துவங்குகிற இந்த நிகழ்வு வருகிற 30ஆம் தேதி முடிய இது தமிழகத்தினுடைய ஒவ்வொரு பகுதியிலும், நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலும், அதே போல நாம் செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கிளையிலும் இந்த மரம் நடுதல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளை நாம் நடத்த வேண்டும். இதன் மூலமாக மக்களுக்கு பணியாற்றுகிற மக்கள் சேவகர்களாக நம்மை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவர்களுக்கும் நன்றி கூறி எனது உரைக்கு திரடுகிறேன். நன்றி. 10ஆம் வகுப்பு அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் மீடியத்தில் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு சர்டிபிகேட் வழங்கும் நிகழ்ச்சி. பி. மோனிஷா பாராட்டு சான்றிதழ் மற்றும் ஊக்கத்தொகையும் வழங்கப்படுகிறது. எஸ். காயத்ரி அவர்களை அழைக்கிறோம். தனலட்சுமி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவர்களுக்கு கேரளம் மற்றும் ஊக்கத்தொகை அளிக்கப்படுகிறது. டி. ஆர். கார்த்திகேயன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கேடயத்தையும் ஊக்கத்தொகையும் வழங்குவார். எஸ். பத்மாவதி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஊக்கத்தொகையும் வழங்கப்படும். அயன் பாக்ஸ் மாவட்ட தலைவர் அமீர் அண்ணன் அவர்கள் வழங்குவார்கள்.